பாரதிய ஜனதா கட்சி உட்பட அவையில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். அதில் எந்த விதமான ஆட்சேபனை இல்லாமல், எதிர்கருத்து இல்லாமல் எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் அளித்து, ஆம் ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன், ஏற்போரே அதிகம், மறுப்போர் இல்லை என்று ஏகமனதாக சொல்லிய பிறகு இனி இந்த மாமன்றத்தில் அந்த தீர்மான மேகதாது பற்றி பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். மற்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேச முடியும். அதில் நான் உறுதியாக சொல்கிறேன். மேகதாது பிரச்சனைக்கு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு அதை பற்றி பேசுவதற்கு இனி அனுமதி இல்லை. இன்று 11 மாமன்ற உறுப்பினர் பேச இருக்கிறார்கள். இன்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசவிருப்பதால் பேசுகின்ற உறுப்பினர்கள் 10 நிமிடங்களுக்குள் தங்கள் உரையை முடிக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். விவாதத்தை தொடங்கி வைப்போர் மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் அவர்கள். காமராஜ் அவர்கள் பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் பேச இருக்காங்க. அவங்க பேசும்போது பேச நீங்க உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க, அவங்க பேசலாம். சமூக நீதி நான் மீண்டும் சொல்கிறேன், விதிகளுக்கு உட்பட்டுத்தான் இந்த மாமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. மேகதாது பிரச்சனையை பற்றி இனி பேசுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. நீங்க பேசுங்க. மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ் பேசுங்க. நீங்க யாருக்கு மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ்குமார் சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ்குமார் சொல்லுங்க. ஆனா மேகதாது பிரச்சனை பற்றி நீங்க பேச அனுமதிக்க முடியாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பிரச்சனை குறித்து நாங்க வரல, தீர்மானத்துக்கு நாங்களும் முழு ஆதரவு தான். தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனைக்கு அரசு கொண்டு வரும் அனைத்து முயற்சிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி 100% உங்களுடன் உறுதுணையாக தான் இருக்கும். எங்களுடைய கருத்து ஒரே கருத்து என்னவென்றால், அன்னைக்கு அவையில் வரும்பொழுது எங்களுக்கு முழுமையான அந்த விவரங்கள் எங்களுக்கு சரியா தெரியல. அதனாலதான் எங்களால் அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியல என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, நீங்க அவையினுடைய நடவடிக்கை இல்ல, ஏன்னா எதிர்கட்சி கொறடா அவர் சொல்லும் போது அன்னைக்கே பிசினஸ் முடிஞ்சிருச்சு, நீங்க அன்னைக்கே சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டாரு. நாங்க அது உள்ள கூட நாங்க வரவில்லை. நாங்கள் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கருத்து என்னவென்று சொன்னால், அன்றைக்கு அவையில் வரும்போது புதிய ஆணையம் அமைக்கலாம், காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்று ஆல்ரெடி இருக்கிறத ஒரு அட்டானமஸ் பாடியாக மாற்றலாம் என்றுதான் நாங்கள் கருதினோம். அது அப்படி இல்லாம மேகதாதுவுக்கு என்று தனி ஆணையம் அமைக்கலாம் என்ற அந்த திருத்தத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கொண்டு வந்ததை நாங்கள் அது இந்த அரசின் ஜீவாதாரத்திற்கு எதிராக நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், சட்டத்தின் மூலமாக ஆல்ரெடி தீர்ப்பு பல தீர்ப்புகளின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த அத்தாரிட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அத்தாரிட்டியில கிடைக்க வேண்டிய உரிமையே நமக்கு இன்னைக்கு கிடைக்கல. இப்பொழுது நம்ம சட்டமன்றத்தின் மூலமாக புது அத்தாரிட்டி அமைக்கலாம் என்று சொல்லிவிட்டால் இது கர்நாடகத்திற்கு சாதகமாக அமைந்து இதுவே ஒரு சட்ட ரீதியான சிக்கலை நமக்கு ஏற்படுத்தலாம். புதிய ஆணையம் அமைக்கலாம். ஏன்னா மேகதாது என்பதில் எந்தவித சமரசமும் தமிழக அரசு செய்யக்கூடாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை. அப்படி சமரசத்திற்கான வழிவகை இந்த ஆணையத்தின் மூலமாக ஏற்பட்டு விடுமோ என்ற ஐயம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது. அதனால்தான் எங்கள் தலைவருடைய அறிவுறுத்தலின்படி இந்த ஆணையம் அமைவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி திரும்ப பெற வேண்டும். அந்த ஆணையம் என்பதெல்லாம் இல்ல, மேகதாதுவை பொறுத்தவரை எந்த சமரசமும் தமிழக அரசு செய்து கொள்ளக்கூடாது. அங்க கட்டுமானங்கள் ரோவல் ரைபீரியல் ஸ்டேட்ஸ் அனுமதி இல்லாமல் அப்பர் ரைபீரியல் ஸ்டேட்ஸ் தரக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணை தெளிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த ஒரு காரணத்தினாலும் அங்க கட்டட பணி நடுவதற்கான அனுமதி இல்லை என்று அமைச்சரே இப்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அமைச்சர் சொல்வது எந்த பாதிப்பும் வராது என்று சொல்லி இருக்கிறார். அதில் தான் எங்களுக்கு மாற்று கருத்து. நிச்சயமாக இந்த ஆணையம் அமைய பெற்றால் தமிழ்நாட்டிற்கு சட்ட ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். மேகதாது என்ற ஒரு பிரச்சனை எழும். அந்த பிரச்சனை எழுவதற்கே தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்துவிட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஆணையம் அமைப்பதற்கு 100% எதிர்ப்பை பதிவு செய்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக விளக்கமாக அனைவரும் ஏற்றுக்கொள்ள தகவல் விளக்கத்தை கொடுத்திருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே ஏகமனதாக ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைவரும் ஒப்புக்கொண்ட ஒரு தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறுவதே மரபுப்படியும் தவறு, விதிகளின்படியும் தவறு. இப்போது சொல்கிறேன், அன்று நடந்த விவாதத்தின் போது நடந்த நிகழ்வுகள் அத்தனை பேருக்கும் தெரியும். வாக்கெடுப்பு
நடப்பதற்கு முன்பாகவே எதிர்க்கட்சி தலைவர் பேசினார். எங்களுடைய இந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விளக்கினார். நீங்க அப்போ கையை உயர்த்தி அவருக்கு நீங்க குறுக்கீடு செய்து நீங்கள் சொல்வது ஏற்புடையதாலே என்று பேசியிருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு இருந்து அப்போதும் அதை செய்யவில்லை. திருத்தங்கள் 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 இருங்க, புரியுது. குறுக்க நீங்க முடிக்கிற மாதிரி குறுக்க பேசுறீங்களா? அப்ப நான் எப்படி பேசுறது? அமைதியா இருங்க. நான் பேசி அது நீங்க பேசுகிற போது சொல்லுங்க. இப்ப அடுத்து திருத்தங்களுடன் இது ஏற்கப்படுகிறது, ஏற்போர் ஆமேன்க என்று நான் சொல்லுகிற போதாவது திருத்தங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் யாரா கையை உயர்த்தி பேசியிருக்கலாம். அதுவும் நீங்க பேசவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தீர்மானத்தை திருத்தங்களுடன் என்று படிக்கிற போதும் யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. இதெல்லாம் கடந்த பிறகு ஏகமனதாக என்று இந்த செய்தி எல்லாருக்கும் தெரிந்து, மக்களுக்கும் தெரிந்து, நாட்டுக்கும் தெரிந்து, ஏட்டில எல்லாம் வெளிவந்த பிறகு இப்படி திருத்தங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பது சட்ட விதிகளுக்கு முரணானது, நம்முடைய உணர்வுகளுக்கு முரணானது, தமிழர் உரிமைக்கு எதிரானது என்று நான் கருதுகின்றேன். மேகதாது பற்றி இனி பேசுவதற்கு இங்கே அனுமதி இல்லை. மாண்புமிகு விவாதம் தொடங்கி வைத்து பேசு. எஸ் காமராஜ், நீங்க பேச ஆரம்பிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க பேசுகிற இப்போது நீங்கள் மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ் அவர்கள் பேசுகிறது மட்டும்தான் அவை குறிப்பில் வரும். நீங்க பேசுவது அவை குறிப்பில் வராது. தயவுசெய்து அமருங்க, உட்காருங்க. மேகதாது பற்றி பேசுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு தீர்மானத்தை ஒட்டி இங்கே பேசுவதற்கு அனுமதி இல்லை. பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவர்கள் எதுவும் சொல்லுங்க. ரூல் 104 தெளிவா சொல்லிருக்கு, நோட்டீஸ் சர்வ் பண்ணணும். எங்களுக்கு எல்லாம் அந்த நோட்டீஸ் வரல. அதை தான் நாங்கள் சொல்ல வந்த மொழியா ப்ராப்பரா எதிர்கட்சி தலைவர் அதை கொடுக்க சமயம் முதலமைச்சரை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால பேரவையினுடைய அத்தனை உறுப்பினர்களுக்கும் விதி 104 படி எல்லாருக்கும் அதை சர்க்குலர் பண்ணணும். அதான் என்னுடைய கருத்து. மீண்டும் அந்த தவறு நடக்கக்கூடாது என்பதை பேரவை வாயிலாக கேட்டுக்கொள்ள தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நடந்ததிலும் சட்ட விதிகளை நான் படித்து பார்த்தேன், ஆய்வு செய்தேன். இப்போது இப்படிப்பட்ட நடைமுறை ஏற்கனவே பின்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறை எந்த தவறும் இல்லை. மாண்பு உறுப்பினர் காமராஜ் அவர்கள் மாண்பு உறுப்பினர் ராமச்சந்திரன் பேசுங்க, விளக்கமா சொல்லுங்க, பேசுங்க. மைக் கொடுங்க அவருக்கு. மாண்பு ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமை காவேரி ஆறின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை, அந்த அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக இந்த அவையிலே மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார உரிமை என்ற அடிப்படையிலே அனைத்து கட்சிகளும் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்தார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது ஒரு திருத்தத்தை முன்மொழிந்தார். புதிய நடுவர்மன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்பது. அந்த திருத்தத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தீர்மானத்தை நிறைவேற்றினீங்க. நான் கையை தூக்குனேன், நீங்க வேற அலுவலுக்கு போயிட்டீங்க. உங்க ரூமுக்கு வந்தேன், முதலமைச்சர் வந்ததுனால நீங்க பேச அனுமதிக்கல. ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தால் அந்த திருத்தத்தை சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் வந்து மற்ற உறுப்பினர்களுக்கு வைக்கணும். என்ன திருத்தம் கொண்டு வரான்னு சொல்லி அதன் மீது விவாதிக்க நீங்க அனுமதிக்கணும். அவர் அவ்வாறு விவாதிக்காம நீங்க வந்து அதை வந்து ஏகமனதா நீங்க அந்த தீர்மானத்தை அங்கீகரிச்சிட்டீங்க. ஆக நாங்க சொல்வது புதிய திருத்தம் தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே 1990 நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு மூலம் தான் வந்து காவிரி நடுவர்மன்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இறுதி தீர்ப்பு 2007 அந்த காவிரி மன்ற இறுதி தீர்ப்பில் கடநிலை மாநிலங்கள் தமிழ்நாடு, புதுச்சேரி, அதே போல கேரளாவுடைய எந்தவித அனுமதி இல்லாம முதல்மடை மாநிலம் வந்து எந்த விதமான கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் 2018 உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு. அதோடு இல்லாம உச்ச நீதிமன்றம் தெளிவா தன்னுடைய தீர்ப்புல சொல்லி இருக்கு, காவேரி மேலாண்மை ஆணையம் அதே மாதிரி காவேரி நதிநீர் பங்கீட்டு குழு வந்து ஒரு வருடத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை ஜூன் முதல் மே மாதம் வரை 177.25 நீரை மாதந்தோறும் வழங்கணும் சொல்லி அவ்வாறு இருக்கும்போது ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தெளிவா சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது புதிதாக ஒரு நடுவர்மன்றம் அமைத்தால் அது தமிழ்நாட்டுக்கு பாதகமா அமைஞ்சிடும். நாமளே போய் முதல வாயில சிக்கன மாதிரி ஆயிடும். ஆகவே புதிய நடுவர்மன்ற
நடுவர் மன்றம் அமைக்கக்கூடாது என்பது எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு. ஆகவே புதிய நடுவர் மன்றம் இல்லாமல் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, உறுதியாக சொல்கிறோம், அனைத்து கட்சியின் சார்பாக அல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரலாக, விவசாயிகளின் குரலாக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தோழர்களுடைய குரலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்களுடைய குரலும் சரி, இது சம்பந்தமாக சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ல டிபிஆர் சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் மீறி அந்த கமிஷன் அறிக்கையை சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க கர்நாடகாவை பார்த்து. அப்படி சொன்னது மிகப்பெரிய தவறு. உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் டிபிஆர் சப்மிட் பண்ண சொன்னது தவறு. அதை சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு எதிர்த்து நின்னது. 15/4/26 நம்மளுடைய கேஸ் தள்ளுபடி பண்ணப்பட்டது. கேஸ் தள்ளுபடி பட்டதுன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அல்ல, நம்ம இந்த டிபிஆர் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுதான் அந்த தமிழக அரசுடைய வாதம். சோ அந்த தள்ளுபடி பண்ணப்பட்ட பிறகு டிபிஆர் சப்மிட் பண்ண மட்டும்தான் சொன்னாங்க. ஆனா மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக அட்வொகேட் ஜெனரலா இருக்கட்டும், இதை 30 வருஷத்துக்கு மேல அது திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த காவேரி வாட்டரை பாதுகாக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் உறுதியாக இந்த நிமிடம் போராடிட்டு இருந்தாங்க. அதுல உமாபதி சார் உங்களுக்கு தெரியும், தோழர் தான். பெரிய பெரிய சீனியர் அட்வொகேட்ஸ், முகுல் ரோத்தனியா இருக்கட்டும், அது மாதிரி சிங்வி சாரா இருக்கட்டும், அந்த மாதிரி இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்திலேயே ஒரு டாப் சீனியர் அட்வொகேட்ஸ் கவுன்சில்ஸ மாண்புமிகு முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு ஆய்வை மேற்கொண்டார். அந்த ஆய்வுடைய முடிவில் இந்த காவேரி வாட்டர் கமிஷன் சொல்லக்கூடிய இந்த கமிஷன் இருக்கு, டிபிஆர் அவங்க கிட்ட சப்மிட் பண்ண, கர்நாடகாவுக்கு ஃபேவரா சப்மிட் பண்ண உடனே நம்ம சுப்ரீம் கோர்ட் போனோம். அதை அந்த கமிஷன் மேல நம்பிக்கை இழந்துட்டோம். அப்ப சீனியர்ஸ் அட்வொகேட்ஸ் கவுன்சில்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உச்ச நீதிமன்றம் 2018 என்ன தீர்ப்பு கொடுத்ததோ அந்த தீர்ப்பு பாதிக்கப்படக்கூடாது. கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொன்ன மாதிரி, விவசாய சங்கங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் மேகதாது அணை என்பது வாட்டர் ரிசர்வேஷன், அதாவது பங்கீடுக்கும் மேகதாது அணைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கர்நாடகா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மேகதாது அணை கட்டும் பொழுது அதுவும் பெங்களூர்ல ட்ரிங்கிங் வாட்டர்னு அவங்க சொல்றாங்க, அதாவது குடி தண்ணீருக்காக நாங்க கட்டணும்னு சொல்றாங்க. அது ஒரு சட்ட சிக்கல் நிறைந்தது. முன்னாடி விவசாயிகளுக்கு தண்ணி வேணும்னு சொன்னாங்க. ஆனா இந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் படி குடி தண்ணீருக்கு வேணுங்கிற ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்துறது போல இந்த அணையை கட்டுறதுக்கு, மக்களுடைய குடி தண்ணீருக்குன்னு சொல்ல ஒரு அணை கட்ட முற்படுறாங்க. இது ரெண்டு விஷயமா பார்க்கணும். ஒன்னு சட்ட சிக்கல் நிறைந்தது. அப்படி சட்ட சிக்கல் நிறைந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்ல டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை காவிரி வாட்டர் கமிஷன்ல சப்மிட் பண்ண அலோ பண்ணும் பொழுது முற்றிலுமாக நம்ம காவேரி வாட்டர் கமிஷன் நம்ம நம்பிக்கை இழந்திருக்கோம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி அவங்க கொடுத்திருக்க கூடாது. உடனே மாண்புமிகு முதலமைச்சருடைய சட்ட வல்லுநர்கள் சொன்னது என்னன்னா, இமிடியட்டாக இந்த கமிஷன் மீது நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம்னு சொல்லிட்டு தண்ணியை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ங்கிறது தனி, அது உச்ச நீதிமன்றம் 2018 தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேகதாது அணையில இந்த டிபிஐ ப்ராஜெக்ட் அலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆணையம் உருவாக்கணுங்கிறது இன்றல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில சட்ட வல்லுநர்கள், அன்றைய இருந்த சட்ட வல்லுநர்கள் சொன்னாரு, வில்சன் சொன்னாரு.
வில்சன் சார் வந்து கோஆர்டினேட் பண்ணாரு. அப்போ வந்து முகுல் ரோத்னி சார் தான் ஆர்குமெண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து சிங்வி சார் உள்ள இருந்தாரு. அதுக்கப்புறம் உமாபதி சார் உங்களுக்கு தெரியும், அவரும் தோழர் தான். கிட்டத்தட்ட 30 வருஷமா அவர் தான் வந்து இந்த காவேரி சம்பந்தமாக பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது அவர் தான் வந்து கடுமையாக போராடி பல்வேறு வெற்றிகளை கொடுத்ததுல முக்கியமான ஒரு எக்ஸ்பர்ட் அவரு. சோ இது எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவை வந்து சரியான திசையில செல்ல முடியும்னு மாண்புமிகு முதலமைச்சர் முடிவு செய்து அடுத்த சட்ட ரீதியாக இந்த கோரிக்கையை உச்சநீதிமன்றத்திலும் இந்த கோரிக்கையை மாண்புமிகு பிரதம மந்திரி கிட்டும் கொண்டு செல்லலாம்னு சொல்லும் பொழுது அன்றைக்கு தீர்மானத்துல வெறும் மேகதாது அணை கட்டுறதுக்கு ஒரு எதிர்ப்புக்காக இந்த அவையில் ஒரு தீர்மானத்தை முதல்வர் நிறைவேற்றும் பொழுது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மார்ச் மாசம் இந்த கோரிக்கையை ஆல்ரெடி வந்து சட்ட வல்லுநர்கள் முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதே டிஸ்கஷனை கொண்டு வந்திருந்து ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த விஷயம் உடனடியாக நினைவுக்கு வந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அதிகாரிகளுடன் மட்டும் கலந்துரையாடல, உடனடியாக சீனியர் கவுன்சில் கிட்ட உடனடியாக சட்டமன்றம் நடந்திருக்கும் பொழுதே ஒரு ஆய்வை மேற்கொண்டாரு. அதுல வந்து நம்ம வந்து இந்த காவிரி வாட்டர் கமிஷன் மீது நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம். இந்த கமிஷன் வந்து தொடர்ந்தால் இந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ஒருவேளை இந்த கமிஷன் அக்செப்ட் பண்ணிட்டா நமக்கு உடனடியாக பிரச்சனைகள் வந்துரும் சொல்லிட்டு இந்த கமிஷனை வந்து நம்ம வந்து இமிடியட்டா வந்து என்ன சொல்றது, அந்த கமிஷனை நம்ம உடனடியாக கேன்சல் பண்ணிட்டு புதிய கமிஷன்ங்கிறது வந்து முழுக்க மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த கமிஷன் வந்து உருவாக்கணுங்கிறது தான் நம்மளுடைய சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனை. இதுக்கும் 2018 உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த மாதிரி சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனைப்படி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது நமக்கான கால அவகாசம் கிடைக்கும். அப்படி ஒரு புதுசா ஒரு ஆணையம் வரும் பொழுது அந்த ஆணையத்தில் உறுப்பினர் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கேரளா ஆகட்டும் பாண்டிச்சேரி ஆகட்டும் நம்மளுடைய மற்ற மாநிலங்கள் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்போம், நம்மளும் வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம். அப்ப அந்த ஆணையம் வந்து புதுசா அப்பாயின்ட் பண்ணும்போது நமக்கான கால அவகாசம் கிடைக்கும். அந்த ஆணையம் அப்பாயின்ட் பண்றதுக்கே ஒரு 6 மாசம் அவ்வளவு 1 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஆணையம் 2018க்கான உச்ச நீதிமன்றத்தோடைய தீர்ப்புக்கான ஆணையம் கிடையாதுங்கிறத நாங்க திருப்பியும் விளக்கம் கொடுக்கிறோம். இதுதான் பதிவு பண்றோம். மேகதாது அணை சம்பந்தமாக அணை கட்டணமா கட்டக்கூடாதா, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வாங்கினது தவறுங்கிறோம். ஆனா அந்த ஆணையம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஆணையம் வாங்கி ஒரு தலைபட்சமாக முடிவு எடுத்துட்டா சட்ட சிக்கல்கள் நமக்கு மிகப்பெரிய லெவல்ல வரும். அதனால அந்த ஆணையத்தையே நாங்க வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஆணையம் மேகதாதுக்காக உருவாக்குறோம். இதை 2 சப்ஜெக்டா நம்ம வந்து பிரிச்சு பார்க்கணுங்கிற நம்ம ஒன்னு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு, தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய வாட்டருடைய ஒரு நமக்கான உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பு. அதில் நம்ம வெற்றி பெற்றுட்டோம். அதை வந்து இந்த ஆணையம் வந்து கை வைக்கவே முடியாது எப்பயும். ஆனால் கர்நாடகா குடி தண்ணீருக்குன்னு வந்து எங்களுக்கு டிஎம்சி வேணும்னு சொல்லும் பொழுது இந்த பிரச்சனை பிரியுது. முன்னாடி எப்படின்னா விவசாயிகளுக்கு தண்ணி வேணும்னு வந்து கர்நாடகா வந்து போராடினாங்க, உச்ச நீதிமன்றத்தில் போராடணும். அதுக்கேற்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் 2018 தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா கர்நாடகம் வந்து அதுக்கப்புறம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா குடி தண்ணீர் வாட்டர் ட்ரிங்கிங் பொதுமக்களுக்கு பெங்களூர்ல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் சிக்கல் நிறைந்த இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து உடைக்கணும்னா கண்டிப்பாக அன்னைக்கு மார்ச் மாசம் 2026 எல்லா சட்ட வல்லுநரும் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை நடத்தி அதுக்கேற்ற மாதிரி இந்த கமிஷனை நம்புது, அந்த கமிஷனுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றாங்க இந்த கமிஷனுக்கு எதிராக. ஆனா அந்த கமிஷனுடைய பரிந்துரையை உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க, டிபிஆர் ப்ராஜெக்ட் தானே கொடுக்குறாங்க, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தானே கொடுக்க போறாங்க, அவங்க முடிவு எடுக்க போறது இல்ல, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் கொடுக்கட்டும் அப்படின்னு தான் உச்ச நீதிமன்றம் வந்து நமக்கு எதிரான தீர்ப்பு கிடையாது. டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அந்த கமிஷன் கொடுக்கணும்னு சொன்னதுனால நம்ம வந்து உடனே அடுத்த ஸ்டாண்ட் எடுக்கணும். ஏன்னா ஒரு தலைபட்சமாக அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை உடனடியா வாங்கி உடனே 3-4 மாசத்துல இல்ல 6 மாசத்துல முடிவெடுத்தா ட்ரிங்கிங் வாட்டர்னு சப்ஜெக்ட், அதாவது குடி தண்ணீர்ங்கிற சப்ஜெக்ட் சட்ட சிக்கலுக்குள்ள போக கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம புதுசா ஒரு ஆணையம் மேகதாது அணை கட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஆணையத்தை வந்து இது சம்பந்தமாக உடனே உருவாக்கணுங்கிறோம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆணையம் வந்து நாம் நம்பிக்கை இழந்துட்டோம். இதனாலதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் ஒரு ஆணையத்தை புதுசா உருவாக்குங்கிறது ஒரு உமாபதி சார் ஆகட்டும்
சீனியர் அட்வொகேட் கவுன்சிலுடைய கடந்த 30-40 வருஷமா நம்மளுடைய விவசாயிகளுக்காக யார் யாரெல்லாம் வந்து சட்ட ரீதியா சட்ட வல்லுநர்கள் போராடினாங்களோ அவங்களுடைய அறிவுரைப்படி மாண்புமிகு முதலமைச்சர் இந்த முடிவை எடுத்து இந்த சட்டசபையில மாண்புமிகு உறுப்பினர் தீர்மானத்தை திருத்தல் தீர்மானத்தை கொடுத்தோம். இதுதான் எங்களுடைய பதிவு. உறுதியாக நாங்கள் சொல்லுகிறோம், கம்யூனிஸ்ட் தோழர்கள் எங்களுக்கு தெரியும், உங்களுடைய பிரதிநிதித்துவம் எங்களுக்கு தெரியும். நம்மெல்லாம் ஒரே கூட்டணின்னு சொல்றதோட தமிழக மக்களுக்காக ஒரே இடத்துல விவசாயிகளுக்காக எப்பொழுதும் நம்ம குரல் கொடுப்போம். அதை நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நம்மளுடைய உரிமையை எப்பொழுதும் நிலைநாட்டுவார். இது ஒரு லீகல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத நாங்க பதிவு பண்றோம். நன்றி. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருடைய விளக்கம், அதே போன்று மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருடைய விளக்கமே போதுமானது என்று நான் கருதுகின்றேன். மேற்கொண்டு உறுப்பினர்கள் மேகதாது குறித்து அரசனுடைய தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட பிறகு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரும் மாண்புமிகு பொதுப்பணி அமைச்சரும் விளக்கமான கருத்துக்களை எல்லாம் இங்கே சொல்லிய பிறகு விவாதம் தேவையில்லை என்று கருதுகின்றேன். நான் உறுப்பினர் காமராஜ் அவர்கள் பேசுங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பேசுறீங்களா? முதலில் மாண்புமிகு அமைச்சர் பேசு. கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், கர்நாடக அரசு ஸ்ட்ராட்டஜி மாத்திருக்குங்கிறத நாங்க பதிவு பண்றோம். அதாவது விவசாயிகள் விவசாய தண்ணீருங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம போராட்டிட்டு இருந்தோம். 2018 நம்ம வெற்றி பெற்றோம். அதுதான் டிஎம்சியை வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு, கேரளாக்கு எவ்வளவு, பாண்டிச்சேரிகளும் தனியா பிரிச்சு கொடுத்து நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். ஆனால் அதற்கப்புறம் அந்த வெற்றிக்கு அப்புறம் கர்நாடக அரசு தன்னுடைய அதாவது லீகல் ஸ்ட்ராட்டஜி மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டர், குடி தண்ணீர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாத்துறாங்க. இதுதான் விவசாயிகளும் சரி நம்மளுடைய தோழர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா குடி தண்ணீர்னு வரும் பொழுது அது ஒரு அடிப்படையான ஒரு முக்கிய பாலிசியா மாறும் பொழுது உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க அப்படி கொண்டு போறாங்க. இந்த டேம கட்டுறதுக்கு குடி தண்ணீருக்கு தான் நான் கொண்டு போறோம், விவசாயத்துக்காக நான் கொண்டு போலன்னு சொல்லும் பொழுது அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நம்மளும் வந்து எடுக்கணும். அதுக்காக தான் இந்த முன்னாடி அமைந்த கமிட்டி ஆகட்டும், கமிஷன் ஆகட்டும், எல்லாமே விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தண்ணிக்காகவும் உருவாக்கப்பட்டது, விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா கர்நாடகாவுடைய ஸ்ட்ராட்டஜி குடி தண்ணீர். அப்ப நம்ம இன்னொரு ஆணையத்தை உருவாக்கி இதனால நம்மளுடைய உச்ச நீதிமன்ற திருப்படி நம்மளுடைய வாட்டர் நமக்கான பங்கீடு பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு இதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் லீகல் கவுன்சில் ஒரு பெரிய டிஸ்கஷன் மாண்புமிகு முதலமைச்சர் முடிவெடுத்து இதுதான் வந்து நான் திருப்பி பதிவு பண்றேன். மார்ச் மாசம் முடிவு எடுத்ததை மாண்புமிகு முதலமைச்சர் உள்வாங்கி தமிழ்நாட்டுக்கு தேவையாக முக்கியமாக விவசாயிகளோட நலனுக்காக இந்த முடிவு எடுத்தாருங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம்.